హరే కృష్ణ పరమ జయ జయ శ్రీకృష్ణ సంకీర్తనం జై శ్రీల குருதேவ். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் ஞானயோகம் பதம் 37, அடுத்து 38, அடுத்து 39 மூன்றும் பார்க்கலாம். யதா ஏதாம்சி சமித்தக அக்னிர் பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னிஹி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. கொழுந்து விட்டெறியும் நெருப்பு மரக்கட்டைகளை சாம்பல் ஆக்கி விடுவது போல ஞானமாகிய நெருப்பு எல்லா கர்ம விளைவுகளையும் பஸ்பமாக்குகின்றது. விளக்கம்: இறைவனுடைய திருமேனி பிரகாசமான சுடர். அதன் அங்கத்துணுக்கான ஆன்மாவும் சுய பிரகாசம் கொண்டது. ஆன்மா பரமாத்மா இடையேயான தொடர்புகள் பற்றிய ஞானம் நெருப்புக்கு இணையாக இங்க சொல்லப்படுது. வேதங்கள்ல சொல்லப்படுகிற அறிவு மூன்று தினுசா இருக்கு. ஜீவனுக்கும் லோகத்துக்கும் தொடர்பு கிடையாது, இறைவனுக்கும் ஜீவனுக்கும் தான் தொடர்பு அப்படின்னு சொல்ற பகுதி வேதங்கள்ல சம்பந்த அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. இறைவன் கூட இருக்கிற தொடர்பு, விட்டு போன தொடர்பை எப்படி திரும்ப ஸ்தாபிக்கலாம், அந்த மாதிரியான பகுதி வேதங்கள்ல அபிதய ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில அடைய வேண்டியதை அடைஞ்ச பிறகு ஒருத்தர் எப்படி இருப்பார், அதுக்கு வாழ்வின் பிரயோஜன அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்புல விறகு கிடையாது. அது மாதிரி இறை ஞானம் பெற்ற பிறகு பந்தப்படுத்தும் விளைவுகள் கிடையாது. அங்க சம்சாரம் அப்படிங்கிறது பொருளற்றதா இருக்கும். பிரகிருதி மூலம்தான் செயல்கள் நடக்குது அப்படிங்கிறத உணர முடியுது. கர்ம விளைவுகளுக்கு ஆதாரம் அஞ்ஞானம்தான். ஞானம் உண்டானதும் அஞ்ஞானம் அகன்று கர்ம விளைவுகள் அனிச்சையா மாறிடுது. இரத்த ஓட்டம், உடல் வளர்ச்சி, அப்புறம் உணவு செரிக்கிறது, இதயத்தோட செயல்பாடு, சாப்பிட்றது, குடிக்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, பார்க்கறது, பேசுறது, இதெல்லாம் நம்ம உடம்புல செயல்கள் கிரியையாக நடந்துகிட்டு இருக்கு. கிரியை அப்படிங்கிறது கர்ம பந்தம் இல்லாத செயலை குறிக்கும். கிரியையில தன்னை கர்த்தாவாக எண்ணும் போது லோக சம்பந்தம் உண்டாகி அது கர்மம் அப்படிங்கிற பேரா மாறுது. அதாவது இனி செய்யக்கூடிய செயல்களை கிரியமான செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் செய்திருக்கிறோமோ அதை எப்படி சொல்லலாம், செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நிறைய பலன்கள் ஸ்டாக்ல இருக்கு. அது அப்பப்போ பலன் தரப்போகுது. அதுக்கு பிராரப்த கர்ம வினை, பிராரப்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு சஞ்சித கர்ம வினை அப்படின்னு சொல்லலாம். பிராரப்த கர்ம வினை பயன் உடல் உள்ள வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது ஞானிகளை பாதிக்காதுன்னு கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா ஞானிகள்கிட்ட லோக உணர்வு இல்லை. சாதக பாதக சூழல்களை அவங்க பொருட்படுத்துறது இல்லை. கனவுல புளிய பார்த்துட்டு நடுங்கிறவன் விழிப்படைஞ்சதும் அவனுக்கு அறிவு வேலை செய்யுது, ஞானம் வேலை செய்யுது. எல்லாம் போய் கனவு கண்டன்னு நினைச்சு ஆசுவாசமாயிடுறான். அப்படி ஞானம் கைவர பெற்ற பின் கர்மம் சுருங்கிருது, பலனும் பந்தப்படுத்தாது அப்படிங்கிறது சுலோகம். அடுத்து 38. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இக வித்யதே தத் ஸ்வயம் யோக சம்சித்தக காலேன ஆத்மனி விந்ததி. ஞானம் போல பவித்ரம் பண்ணக்கூடியது எதுவும் இல்லை. பவித்திரம்னா சுத்தம் பண்ணக்கூடியது எதுவும் இல்லை. யோக பாதையில வெற்றி பெற்ற கர்மயோகி தன்னில் தானே திருப்தனாக இருக்கிறான். பவித்ரம் அப்படிங்கிறது புனிதம் அடைகிறத குறிக்கும். இந்த மனித உடம்புல வரும்போது தான் பூ உலகத்துல புனிதம் அடையக்கூடிய வாய்ப்பு தரப்படுது. மற்ற லோகங்கள்ல நமக்கு உண்டாகிற சகவாசமோ உரிமையோ பூ உலகில் செய்த செயல்களின் பலன்களாக அமையக்கூடியது. பரமாத்மாவை மறந்து லோக பொருட்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதுகளுக்கெல்லாம் தனிப்பட்ட ஸ்தானம் தந்து இதயத்தில் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா
குற்றங்கள், பாவங்கள் இதுதான் உண்டாகும். யக்ஞம், தவம், தானம், பூஜை, விரதம், உபவாசம், ஜபம், தியானம், பிராணாயாமம் இப்படி பல சாதனங்கள் இருக்கு. இதே மாதிரி புனிதம் தர்றதுக்கும் பல நதிகள் இருக்கு. இது எல்லாம் தத்துவ ஞானம் அப்படிங்கிற பயனை தரும். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பவித்ராணாம் பவித்ரம் அப்படின்னு வரும். புனிதத்துக்கெல்லாம் புனிதம் இறைவனுடைய நாமம். யோக சம்சித்தக அப்படின்னா கர்ம யோகத்தை நன்கு நிறைவேற்றியவனை குறிக்கும். அதுல சித்தி பெற்றவன் அவனுக்கு யோக சம்சித்தான் பேர். கர்ம யோகத்துடைய இறுதி நிலை அது. தத்துவ போதம் அப்படிங்கிற தத்துவ ஞானம் தனக்குள்ளே இருக்கிறது. அது அடையப்படுறது இல்லை, ஏற்கனவே இருப்பது. ஆனா அதை உணர தடைகள் இருக்கிறதுனால உணராம எப்படி ஒருத்தர் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னா அது இதயத்துல ஏற்கனவே கிடையாது, பௌதிகமானது. அதை திரும்ப நம்ம முயற்சிக்கணும். ஆனா கடவுளை அடையணும், பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது ஏற்கனவே இதயத்துல அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அங்கதான் இறைவன் இருக்கிறார். அது உணராத நிலையில இருக்கிறதுனால அந்த தடைகளை, அதுக்கு உண்டான தடைகளை களைஞ்சிட்டா உணரப்படுது அப்படிங்கிறது 69. ஸ்ரத்தவான் லபதே ஞானம் தத்பரக சம்யதேந்திரியக ஞானம் லப்த்வா பரம் சாந்திம் ஆச்ரேன அதிகச்சதி. புலன்களை வென்றவன், சாதனைகளில் ஒன்றியவன், சிரத்தை உள்ளவன் ஞானத்தை அடைகிறான். அதனால் பரம சாந்தியையும் அடைகிறான். பகவான்கிட்டையும் சாதுக்கள்கிட்டையும் தர்மத்திலையும் சாஸ்திரங்களையும் இருக்கின்ற உணர்வு பூர்வமான நம்பிக்கைக்கு சிரத்தைன்னு பேர். வெளிப்பார்வைக்கு சிரத்தைனா நம்பிக்கை அப்படின்னு தெரியும். பெரும்பாலும் பார்த்து அறிகிறதைத்தான் நம்புதல் அப்படின்னு உலகம் நினைக்குது. அதோட உசத்தி உணர்ந்து அறிகிறது, உணர்ந்து நடக்கிறது, அதை ஏற்று நடக்கிறது. இதுக்கு தான் சிரத்தைன்னு பேர். பொதுவாக நம்பிக்கை குறை உள்ளவங்களை நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். நம்பிக்கை குறைபாடு இருக்கும், ஆனால் நம்பிக்கை உள்ளவங்களா தங்களை காட்டுவாங்க. அதனால பகவான் இங்கே சிரத்தைக்கு முன்னாடி 2 அடைமொழி கொடுக்கிறார். ஒன்று சம் யதேந்திரிய அப்படிங்கிறார், புலன்களை வென்றவன். 2 தத்பரக இறைநாட்டம் உள்ளவன் அப்படிங்கிறார். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் முதலான புலன்கள் யாருக்கு தன் கட்டுக்குள்ள இருக்கிறதோ அவனுக்கு சம் யதேந்திரிய அப்படின்னு பேர். விஷய நாட்டம் உள்ளவனுக்கு இறைநாட்டம் குறைஞ்சு போயிடும். நேரம், தேசம் இந்த 2யும் வச்சுதான் நாம இந்த ஜட உலக தொடர்புல இருக்கிறோம். பொருள் தனி, இதுக்கு பொருள் உலகம்னு பேரு. பொருள் தனி, நாம தனி. ஆனா காலமும் நேரமும், அதாவது காலமும் தேசமும் இறைவன்கிட்ட இருந்து நம்ம பிரிக்கவே முடியாது. பகவான் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்கிறார். எட்டாத தொலைவிலும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறார். எங்கும் நிறைஞ்சும் இருக்கிறார். ஆனா இதையெல்லாம் காணும் அளவுக்கு, உணரும் அளவுக்கு நமக்கு உணர்வு சுத்தமா இல்லை. துரியோதனனும் கிருஷ்ணரை நேர்ல பார்த்தான். என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன தெரியுதுன்னா உணர்வின் மாற்றம் தான் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது தெரியுது. உலக பொருளை விட்டுட்டு பகவானுக்கு இதயத்துல மதிப்பு தரும்போது, அதன்படி நடக்கும்போது தத்துவ ஞானம் உண்டாகுது. நாம ஜபம் முதலான சாதனைகள்ல மனசு ஈடுபடாட்டி கூட நாமம் செய்துதான் ஆகணும். எனக்கு மனசு ஈடுபடலை, வேற மாதிரி நினப்பெல்லாம் வருது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. செய்ய வேண்டியதை செய்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ மனசு அதில் தானாகவே ஒடுங்கும். ஈடுபாடு அப்படிங்கிறது மனசுல கிடையாது, நம்ம கையில இருக்கு, நம்ம முயற்சியில இருக்கு. தானாகவே நல்ல விஷயங்கள்ல மனசு ஈடுபடாது. முயற்சி பண்ணி தான் கொண்டு வைக்கணும். சாதனை முழுமை பெறும்போது சிரத்தையும் முழுமை அடையும். நம்பிக்கையின்மை எப்பவுமே, ஒரு விஷயத்துல நம்பிக்கை குறைச்சல் இருந்தா காலதாமதம் உண்டாகும். பதம் 34ல பகவான் குருவை அணுகு அப்படின்னு சொல்லி ஞானம் பெற 3 சாதனங்கள் சொன்னார். பணிவு, பணிவிடை, கேள்வி. அப்போ உனக்கு உண்மைய குரு உணர்த்துவார்னு சொன்னார். ஆனா இந்த பதத்துல பரம அமைதியை அடைவாய் அப்படின்னு உறுதிப்பட சொல்றார். அதற்கு ஒரே சாதனம் சிரத்தை அப்படிங்கிறார். பணிவு, பணிவிடை, கேள்வி இதுகள்ல பலருக்கும் உள் மனசுல ஒரு கபடம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்பிக்கைங்கிறது நம்மை சேர்ந்தது, அதுல கபடம் பண்ண முடியாது. மனுஷனுடைய குறை தன்னோட எப்பவும் நிரந்தரமா இருக்கிறத ஏத்துக்காம
நிரந்தரமற்றத, இல்லாதத தேடி வாழ்க்கை பூரா வீணடிக்கான். ஒரு பொருள இல்லாத இடத்துல எப்படி தேடி அடைய முடியும்? அது எத்தன ஜென்மா தேடினாலும் கிடைக்காது. இருக்கிற இடத்துல தேடி அடையணும். அ அடையிற வரைக்கும் ஜென்மா உண்டு. இல்லாத இடத்துல தேடுறதுக்கு பேரு அஞ்ஞானம்னு பேரு. அஞ்ஞானம்ங்கிறது அறிவின்மை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. குறைபாடுள்ள ஞானம் தான் அஞ்ஞானம்னு சொல்லப்படுது. அதான் சுலோக விஷயம். ஹரே கிருஷ்ணா.